Instagram ஆப்ல மெட்டா ஏஐ சாட்பாட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்துருக்குது. ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் மூலியமாக நீங்க வந்து அந்த மெட்டா ஏஐ கிட்ட என்ன வேணாலும் நீங்க வந்து கேட்கலாம். அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அது வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ஏதாச்சும் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணாலும் இமேஜஸும் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன டைப் பண்ணி சென்ட் பண்றீங்களோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இமேஜஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஒரு மெட்டா ஏஐ சாட்பாட்டை எப்படி வந்து இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெட்டா ஏஐ அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப்புக்கு வந்து வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிளே ஸ்டோரில் போயிட்டு வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணதுமே உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது. அப்படி வரல அப்படின்னா அப்டேட் கேட்க ரெகுலரா வந்து பண்ணிட்டே இருங்க. அண்ட் பீட்டா ப்ரோக்ராம்லையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மெட்டா ஏஐ சாட்பாட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்துடும். ஸோ இப்போ எப்படி இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்றது, இதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுமே கீழே சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஆஸ்க் மெட்டா ஏஐ எனிதிங் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆரோ வந்து இருக்கும், சென்ட் ஆரோ. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் மெட்டாட்ட பார்த்தீங்கன்னா வந்து கேட்கலாம். சாட் ஜிபிடியில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து கேட்கலாம். ஸோ கேட்டிங்கன்னா அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து நான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இமேஜ் கார் ரேஸ் இன் மார்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இமேஜ் மாதிரி நமக்கு வந்து க்ரியேட் பண்ணி வந்து கொடுத்துருச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணாலும் க்ரியேட் இமேஜ் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு உங்களுக்கு என்ன மாதிரி இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா அதற்கான இமேஜஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து க்ரியேட் பண்ணி வந்து கொடுத்துரும். ஸோ நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே இமேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி வந்து கொடுக்கும். அதை நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன அதுகிட்ட வந்து கேட்டாலும் பார்த்தீங்கன்னா வந்து அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அது சம்மந்தமான சோர்ஸ் லிங்க்கும் வந்து கொடுக்கும். அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய வெப்சைட்ஸும் உங்களுக்கு கீழே வந்து ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி இன்னும் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மெட்டா ஏஐ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒருத்தவங்கள்ட்ட சேட் பண்ணுறப்ப கூட அந்த மெட்டா ஏஐ பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் யார்கிட்டயும் சேட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து வந்து போட்டிங்கன்னா மெட்டா ஏஐ அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன கேள்வியோ அதை நீங்கள் அதுக்கிட்ட கேட்கலாம். அதுக்கு ஆன்சர் வந்து பண்ணோம். ஸோ இப்படி பண்ணக்கூடிய இந்த ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த பர்சனோட சேட்டில் வந்து பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஆன்சரு, அந்த வெப்சைட்டோட சோர்ஸ் லிங்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து சென்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சேட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டா ஏஐ அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயும் இமேஜ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. போட்டிங்கன்னா இமேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிடணும். உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் டைப் பண்ணிட்டு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கான இமேஜஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி வந்து கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களோட சேட்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமேஜஸை வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் கேட்டு அதற்கான ஆன்சர்ஸை பார்த்தீங்கன்னா மெட்டா கிட்டேருந்து நம்ம வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒருத்தவங்களோட சேட்டில் வந்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும் இருக்கும் அப்படின்னு வந்து கிடையாது. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே சென்ட் ஆகிருக்கும். அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த சேட்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பார்க்க முடியும். இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய மெட்டா ஏஐ சாட்பாட் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.